Welcome to Masa Defense Academy. நம்ம இன்ன அக்னிபாத் எக்ஸாமுக்கான பாலிட்டி கிளாஸஸ் பார்க்க போறோம். ஸோ டுடேஸ் டாபிக் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசாங்கம். ஓகேவா? நம்ம போன கிளாஸஸ்ல எதை படித்தோம்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி படித்தோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்னா யாரு? மத்திய அரசாங்கம். ஸோ இன்னும் நம்ம எதை பற்றி படிக்க போறோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட்னா மாநில அரசாங்கம். ஓகே, நம்ம போன கிளாஸ்ல படிச்ச மாதிரியே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஆர்கன்ஸ் இருந்து? 3 ஆர்கன்ஸ் இருந்து. ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகத்துறை, லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றம், ஜுடிஷியரி வந்துருது நீதித்துறை. அதே சேம் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி தான் என்ன வரும்? ஸ்டேட் கவர்மெண்ட். பட் கொஞ்சம் டிஃபரன்ஸ் மட்டும் வரும். ஓகேவா? ஸோ இன்னும் படிக்க போறது என்னது? ஸ்டேட் கவர்மெண்ட் என்னது? மாநில அரசாங்கம். ஸோ மாநில அரசாங்கத்துக்கு 3 ஆர்கன்ஸ் தான் என்னது? எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி. எக்ஸிக்யூட்டிவ்னா என்ன படித்தோம்? நிர்வாகம் தானே. எக்ஸிக்யூட்டிவ்னா என்னது? நிர்வாகம். லெஜிஸ்லேச்சர்னா என்னது? சட்டமன்றம். ஜுடிஷியர்னா என்னது? நீதித்துறை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் இந்த நிர்வாகத்துக்கு தாழ யாரெல்லாம் வருவாங்கன்னா கவர்னர் வருவார். கவர்னர்னா யாரு? நம்முடைய ஆளுநர்னு சொல்லுவாங்க இல்ல. ஸோ ஆளுநர் தான் யாரு? கவர்னர். நெக்ஸ்ட் யார் வருவா? சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர் யாரு? முதலமைச்சர். சீஃப் மினிஸ்டர் என்னன்னு தமிழ்ல சொல்லுவாங்க? முதல் அமைச்சர். நம்முடைய இப்போ இருக்கிற முதலமைச்சர் யாரு? திரு ஸ்டாலின் அவர்கள். அதே மாதிரி இப்ப இவருடைய கவர்னர் யாரு? ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் தானே. ஸோ நிர்வாகத்துறைக்கு தாழ யாரெல்லாம் வருவாங்கன்னா கவர்னர் வருவார், ஆளுநர். சீஃப் மினிஸ்டர் வருவாங்க, முதல் அமைச்சர். நெக்ஸ்ட் யார் வராங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு யாரு? போன கிளாஸ்ல தான் சொல்லி தந்திருப்பேன். மத்திய அமைச்சரவை குழு தான் என்ன சொல்லுவாங்க? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், மத்திய அமைச்சரவை. ஓகே, சட்டமன்றத்துக்கு தாழ யாரெல்லாம் வருவாங்க? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னா என்னன்னா சட்டமன்ற மேலவை. நம்ம பார்லமெண்ட்ல படிப்போம் தானே, சட்டமன்ற மேலவை. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா என்னது? லோவர் ஹவுஸ் என்ன சொல்லுவாங்க? கீழவை. ஸோ நெக்ஸ்ட் என்னது? ஜுடிஷியரிக்கு தாழ என்ன இருக்குன்னா ஹைகோர்ட் இருக்கு. நம்ம பார்லமெண்ட் படிக்கும் எது இருந்து? சுப்ரீம் கோர்ட் இருந்து. ஸோ இப்போ நம்ம எதை படிக்கிறோம்? ஹைகோர்ட் தானே. ஹைகோர்ட்னா என்னது? உயர் நீதிமன்றம். ஸோ இந்த உயர்நீதிமன்ற தாழ யாரெல்லாம் இருப்பாங்க? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், மாவட்ட நீதிமன்றங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ இதான் வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட அமைப்பு. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 3 ஆர்கன்ஸ் இருக்கு. என்னெல்லாம்? எக்ஸிக்யூட்டிவ்னா யாரு? நிர்வாகத்துறை. லெஜிஸ்லேச்சர்னா யாரு? சட்டமன்றம். ஜுடிஷியர்னா யாரு? நீதித்துறை. ஸோ கவர்னர்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? ஆளுநர். எக்ஸிக்யூட்டிவ்க்கு தாழ யாரெல்லாம் இருப்பாங்க? ஒரு கவர்னர் இருப்பாரு, சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க, முதலமைச்சர் இருப்பாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்று அழைக்கப்படுகிற மத்திய அமைச்சரவை குழு இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு ஆர்கன் எது? லெஜிஸ்லேச்சர். வந்து சட்டமன்றம் எதை பிரிப்பாங்க? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மேலவை, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து கீழவை. நம்ம பார்லமெண்ட் படிச்சோம், என்ன படிச்சோம்? லோக்சபா, ராஜ்யசபா. அதே மாதிரி தான் என்னது இங்க லெஜிஸ்லேச்சர் படிக்காம என்னது? சட்டமன்ற மேலவை மற்றும் சட்டமன்ற கீழவை. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஜுடிஷியருக்கு தாழ யார் வருவா? ஹைகோர்ட். அதுக்கு தாழ வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் அண்ட் அதர் கோர்ட்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் யாரை பற்றி படிக்க போறோம்னா கவர்னரை பற்றி படிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பற்றி படிக்கலாம்? கவர்னரை பற்றி படிப்போம். கவர்னர்னா யாரு? ஆளுநர். ஓகே, கவர்னருக்கும் நெக்ஸ்ட் நம்ம யாரை பற்றி படிப்போம்னா சீஃப் மினிஸ்டர். அந்த சீஃப் மினிஸ்டரை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதாறேன். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். சீஃப் மினிஸ்டர் தமிழ் என்ன சொல்லுவாங்க? முதலமைச்சர். ஓகே, சரி. கவர்னர் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் ஸ்டேட் சொல்லுவாங்க. கவர்னர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் ஸ்டேட். ஸ்டேட்னது சிட்டிசன் யாரு? குடிமகன். நாட்டின் முதல் குடிமகன் கேட்டது இங்க யாரை போடணும்? பிரசிடென்டா போடுறோம். இது எந்த குடிமகன்? ஸ்டேட், மாநிலத்தின். ஸ்டேட்னா என்னது? மாநிலத்தின். அப்ப மாநிலத்தின் முதல் குடிமகன் என்று அழைக்கப்படுவர் யாரு? நம்முடைய கவர்னர். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி இந்த கவர்னரை நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா நாமினல் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவாங்க. கவர்னர் என்ன சொல்லுவோம்?
நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் தமிழ் என்னது? பெயரளவு தலைவர், பேரளவு தலைவர். பட் நம்ம சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லுவாங்கன்னா ரியல் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவோம். சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லுவோம்? ரியல் எக்ஸிக்யூட்டிவ். ரியல் எக்ஸிக்யூட்டிவ்னா என்னது? உண்மையான, ரியல்னா என்னது? உண்மையான தலைவர். உண்மையான தலைவர் தான் யாரு? நம்முடைய முதலமைச்சர். ஸோ ரெண்டு டிஃபரன்ஸ் புரியுதா உங்களுக்கு? கவர்னர் என்ன சொல்லுவாங்க? மாநிலத்தின் முதல் குடிமகன் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி கவர்னர் என்ன சொல்லுவாங்க? நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் என்ன சொல்லுவாங்க? பெயரளவு தலைவர். ஆனால் நம்முடைய சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லுவாங்க? ரியல் எக்ஸிக்யூட்டிவ். சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லுவாங்க? ரியல் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த கவர்னர் என்ன சொல்லுவாங்கன்னா ஏஜென்ட் ஆஃப் பிரசிடென்ட். கவர்னர் என்ன சொல்லுவாங்க? இந்த கவர்னர் என்ன சொல்லுவாங்க? ஏஜென்ட் ஆஃப் பிரசிடென்ட். பிரசிடென்ட் யாரு? ஜனாதிபதி. ஏஜென்ட் ஆனது முகவர். இவர் யாருடைய முகவராக செயல்படுகிறார்னா நம்முடைய குடியரசுத் தலைவரின் முகவராட்டு செயல்படுகிறார் யாரு? இந்த பிரசிடென்ட். கவர்னர் கவர்னர் என்ன சொல்லுவாங்க? குடியரசுத் தலைவரின் முகவர்னு சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏஜென்ட். ஏஜென்ட் ஆஃப் பிரசிடென்ட் யாரு? ஏஜென்ட் ஆஃப் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவரின் முகவர் என்று அழைக்கப்படுவது யாரு? நம்முடைய கவர்னர். ஸோ இதே மாதிரி இந்த கவர்னரை யார் அப்பாயிண்ட் பண்றாருன்னா, இந்த கவர்னரை யார் அப்பாயிண்டட் பண்றாருன்னா நம்முடைய பிரசிடென்ட் தான் யாரு? கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்பாயிண்டட் யாரு? நியமிப்பவர். நியமிப்பவர் யாரு? நம்முடைய ஜனாதிபதி. பிரசிடென்ட் யாரு? ஜனாதிபதி. ஸோ நம்முடைய கவர்னரை நியமிச்சது யாருன்னா நம்முடைய ஜனாதிபதி. புரியுதா உங்களுக்கு? ஸோ கவர்னர் என்னெல்லாம் படிப்போம்? இந்த கவர்னர் வந்து யாரு? ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் ஸ்டேட். மாநிலத்தின் முதல் குடிமகன். மாநிலத்தின் முதல் குடிமகன் யாரு? நம்முடைய கவர்னர். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். இம்பார்ட்டன்ட் என்னது? நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். பேரளவு தலைவர் தான் யாரு? நம்முடைய கவர்னர். அப்போ நம்முடைய ரியல் எக்ஸிக்யூட்டிவ் யாரு? உண்மையான தலைவர் யாரு? நம்முடைய சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர் யாரு? முதலமைச்சர். நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க? ஏஜென்ட் ஆஃப் பிரசிடென்ட். நம்முடைய குடியரசுத் தலைவருக்கு முகவரா யாரு செயல்படுவார்னா நம்முடைய ஆளுநர். அடுத்து இந்த ஆளுநரை யாரு நியமிப்பாங்கன்னா ஜனாதிபதி, பிரசிடென்ட் நியமிப்பாங்க. பட் அதே டைம் நம்முடைய கவர்னரை, அதாவது சிஎம் யார் நியமிப்பாங்கன்னா, முதலமைச்சரை யார் நியமிப்பாங்கன்னா இவரை வந்து யார் அப்பாயிண்ட் பண்றாங்கன்னா அப்பாயிண்டட் பை கவர்னர். So students, these are the difference you have to study. இவரை நியமிச்சது ஆளுநரை நியமிக்கிறது யாரு? பிரசிடென்ட். சீஃப் மினிஸ்டரை யார் நியமிப்பானா? கவர்னர். கவர்னர்னா யாரு? ஆளுநர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இவருக்குள்ள தகுதிகள் பார்க்கணும் தானே. ஸோ அதே மாதிரி இவர் வந்து என்ன சொல்லுவாங்க? கவர்னர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹெட் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. கவர்னர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹெட் ஆஃப் ஸ்டேட். கவர்னர் என்ன சொல்லுவாங்க? ஹெட் ஆஃப் ஸ்டேட். ஆனால் சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹெட் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஹெட் ஆஃப் ஸ்டேட்னா அரசின் தலைவர். ஹெட் ஆஃப் ஸ்டேட்னா என்னது? அரசின் தலைவர். கவர்மெண்ட்னா என்னது? அரசாங்கம். அரசாங்கத்தின் தலைவர் யாரு? நம்முடைய சீஃப் மினிஸ்டர். ஸோ நம்ம நேற்று படிச்ச அதே பாயிண்ட் தான். நம்ம நேற்று எதுல படிச்சோம்? பிரசிடென்ட்டுக்கு தான் என்ன சொல்லியிருந்தேன்? ஹெட் ஆஃப் ஸ்டேட். பிரசிடென்ட் யாரு? ஹெட் ஆஃப் ஸ்டேட், அரசின் தலைவர். பட் பிரைம் மினிஸ்டர் யாரு? அரசாங்கத்தின் தலைவர். அதே மாதிரி தான் கவர்னர் வந்து என்னது? அரசின் தலைவர். ஹெட் ஆஃப் ஸ்டேட் ஹெட்னா என்னது? தலைவர். ஓகேவா? ஹெட் ஆஃப் ஸ்டேட் ஹெட்னா என்னது? தலைவர். இது யாரு? ஹெட் ஆஃப் கவர்மெண்ட். அரசாங்கத்தின் தலைவர்னு கேட்டால் நீங்க யாரை போடுறோம்? சீஃப் மினிஸ்டர்னா போடணும். ஓகே, புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இங்க யாரை படித்தோம்? கவர்னர் தானே. கவர்னருக்கு தமிழ் என்னது? ஆளுநர். இங்க நம்ம யாரை படித்தோம்? சிஎம். சிஎம்னா யாரு? முதலமைச்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஒரு 7th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 7வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1956 வருஷம். 7வது சட்ட திருத்தம் 1956 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்முடைய கான்ஸ்டியூஷன் நம்ம அந்த போன கிளாஸ்ல படித்தோம். கான்ஸ்டியூஷன் வந்து ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டின்னு படித்தோம். நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை உடையதான் என்னது? நம்முடைய அரசியலமைப்பு. நான் அப்போ சொல்லி வந்து சில விஷயங்களை நம்ம என்ன செய்யலாம்? சாதாரண பெரும்பான்மை மூலம் திருத்தலாம். சில விஷயம் வந்து என்னது? திருத்தம்னா ஸ்டேட்டுக்கு ஒப்புதல் வேணும். ஸோ அதே மாதிரிதான் 7வது சட்ட திருத்தம் 1956 வருஷம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு கவர்னர், அதாவது ஒரு கவர்னர் வந்து என்ன செய்யலாம்? ஒன்றிற்கு மேற்பட்ட மோர் தேன் ஒன் ஸ்டேட்ஸ்,
மோர் தேன் ஒன் ஸ்டேட்ஸ். தமிழ் எதுனா வரும், ஒன்றிற்கு மேற்பட்ட மாநிலங்களில் என்ன செய்யலாம், நியமிச்சலாம். ஸோ ஒரு கவர்னரை வந்து என்னது, மோர் தேன் ஒன் ஸ்டேட்ஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல என்ன செய்யலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலத்தில் வந்து என்ன செய்யலாம், நியமிக்கலாம். இதை செல்லக்கூடிய சட்ட திருத்தம் வந்து என்னது, 7வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 7வது சட்ட திருத்தம் 1956. ஓகேவா. அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. ஸோ இப்போ இருக்க மரபுப்படி இப்போ கவர்னர் வந்து அந்தந்த ஸ்டேட்ல உள்ளவங்களை வந்து கவர்னராட்டு போட மாட்டாங்க. இப்போ தமிழ்நாடு ஸ்டேட்ல பிறந்தவங்களை வந்து என்ன செய்ய மாட்டாங்க, தமிழ்நாடு கவர்னராட்டு போட மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் RN ரவி அவர் வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு கவர்னர் தானே. பட் அவர் எங்க உள்ள ஸ்டேட், அவருடைய நேட்டிவ் ஸ்டேட் எங்கன்னா பீகார். நேட்டிவ் ஸ்டேட் எங்க இருக்கு, பீகார். அதான் சொல்லியிருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேட்டுக்கு கவர்னர் வந்து அந்தந்த ஸ்டேட்டுக்கு கவர்னராட்டு வந்து என்ன செய்ய மாட்டாங்க, போட மாட்டாங்க. புரியுதா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு கவர்னரா இருக்கனா அவருடைய எவ்வளோ வயசு நிறைவடைந்தவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் 35 வயது வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வந்து அவர் கம்ப்ளீட் ஆனவராக இருக்கணும். இந்த 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் நம்ம யாருக்கும் பார்த்தோம், ஜனாதிபதிக்கு எந்த ஏஜ், 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஆனால் ஒரு சிஎம் ஆயிருக்கணும் எவ்வளவு ஏஜ் நிறைவடைந்தால் போதும், 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஸோ தீஸ் ஆர் த டிஃபரன்சஸ், யூ ஹேவ் டு நோட் இட். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட்னா, இவருக்கு எவ்வளவு வருஷம் கவர்னராக இருக்குன்னா 5 இயர்ஸ், 5 வருஷம் வந்து இவருக்கு என்ன செய்யலாம், பதவியில் இருக்கலாம். பதவியில் எவ்வளவு வருஷம் இருக்கலாம், 5 வருடம் பதவியில் இருக்கலாம். ஸோ சிஎம்முக்கு அதே மாதிரி தான், எவ்வளவுதான், முதலமைச்சருக்கு எவ்வளவு வயசு தான், 5 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், 5 வருஷம் தான் சிஎம்முக்கும் பதவியாக இருக்க முடியும். புரியுதா உங்களுக்கு. ஸோ 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். இனி ஒரு கண்டிஷன் உண்டு, இவர் வந்து எங்க மெம்பரா இருக்கனா, ஒன்னு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அல்லனா என்னது, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்டமன்ற மேலவை அல்லது சட்டமன்ற மேலவை அல்லனா கீழவையில இவர் என்னவா இருக்கணும், மெம்பரா இருக்கணும். ஓகேவா. ஸோ 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் மட்டும் போராது, சட்டமன்ற மேலவை அல்லனா சட்டமன்ற கீழவையில இவர் என்ன இருக்கணும், மெம்பரா இருக்கணும். புரியுதா உங்களுக்கு. ஸோ இதுதான் எனது கவர்னருக்கும் ஆளுநருக்கும் தமிழோட டிஃபரன்ஸ். ஓகேவா. ஸோ ஒருக்கே ஜஸ்ட் ஒன்று ரிவைஸ் பண்ணுவோம். நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட் ஓகே பார்ப்போமா. ஓகே, நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 3 ஆர்கன்ஸ் என்னெல்லாம், எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகத்துறை, அப்புறம் என்னது லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றம், அடுத்தது ஜுடிஷரி. ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்தோம், எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகத்துறையில் வரக்கூடிய ஆளுநர் மற்றும் முதலமைச்சர். ஸோ ஆளுநர் யாரா இருக்கலாம், ஆளுநர் என்னெல்லாம் படித்தோம். ஸோ தீஸ் ஆர் த ஓகே. ஆளுநர் பாருங்க, ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் ஸ்டேட், மாநிலத்தின் முதல் குடிமகன். அப்ப நாட்டின் முதல் குடிமகன் யாரு, நம்முடைய குடியரசுத் தலைவர். அதே மாதிரி கவர்னர் வந்து நாமினல் எக்ஸிக்யூட்டிவ், பேரளவு தலைவர். அப்புறம் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் யாரு, நம்முடைய முதலமைச்சர். உண்மையான தலைவர் யாரு, நம்முடைய முதலமைச்சர். நெக்ஸ்ட் கவர்னர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏஜென்ட் ஆஃப் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவரின் முகவர் என்று அழைக்கப்படுவர் யாரு, நம்முடைய கவர்னர். இந்த கவர்னரை யார் அப்பாயிண்ட் பண்ணுவா, அப்பாயிண்ட் என்னது, நியமிப்பவர். கவர்னர் யார் நியமிப்பா, நம்முடைய பிரசிடென்ட். ஹெட் ஆஃப் ஸ்டேட் யார் அழைக்கப்படும், ஹெட் ஆஃப் ஸ்டேட் இது அரசின் தலைவர். ஹெட் ஆஃப் ஸ்டேட் யாரு, அரசின் தலைவர். அரசின் தலைவர் யாரு, கவர்னர். ஹெட் ஆஃப் ஸ்டேட்னா என்னது, அரசின் தலைவர். ஸோ எழுதிடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிடுங்க, கவர்னருக்கும் சிஎம்முக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா. ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் ஸ்டேட், நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் பேரளவு தலைவர், ஏஜென்ட் ஆஃப் பிரசிடென்ட், அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட், ஹெட் ஆஃப் ஸ்டேட். ஸோ இதே மாதிரி சிஎம் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, நம்முடைய கவர்னர். அடுத்து இவர் என்ன சொல்லுவாங்க, ஹெட் ஆஃப் கவர்மெண்ட், அரசாங்கத்தின் தலைவர். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அரசின் தலைவர், இது யாரு, அரசாங்கத்தின் தலைவர். அங்க ஹெட் ஆஃப் ஸ்டேட் யார் இருப்பா, நம்முடைய பிரசிடென்ட். ஹெட் ஆஃப் ஸ்டேட் யாரு, பிரசிடென்ட். ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் அங்க யாரும் சொல்லியிருந்தேன், பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் யாரு, பிரதமர். ஸோ நெக்ஸ்ட் இவங்களோட வயசு எவ்வளோன்னு பார்ப்போம். ஸோ இவரோட வயசு எவ்வளோ இருக்கணும், 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். நம்முடைய சிஎம் ஆவுக்கு எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ஏஜ், 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். மேலவை மற்றும் கீழவையில் அவர் என்னவா இருக்கணும், மெம்பரா இருக்கணும். ஸோ இவர் எவ்வளவு வருஷம் பதவியில் இருப்பார், நம்முடைய கவர்னர்னா 5 வருஷம் பதவியில் இருப்பார். அதே மாதிரி தான் சிஎம் எவ்வளவு வருஷம் பதவியில் இருப்பாரு, 5 வருஷம். ஸோ கவர்னருக்கு வேற சில கண்டிஷன் சொல்லியிருக்காங்க பாருங்க. 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 பிரகாரம் ஒரு கவர்னரை வந்து என்ன செய்யலாம், ஒரு ஆளுநரை மோர் தேன் ஒன் ஸ்டேட்ல வந்து என்ன செய்யலாம், நியமிக்கலாம். அதே மாதிரி அதே போல RN ரவி வந்து என்னது, நம்ம தமிழ்நாடுடைய கவர்னரா இருக்காரு. பட் அவருடைய நேற்று எங்க இருக்கு, பீகார். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்கலாம், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் என்னது, நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இன்னொரு பகுதி என்னது, எக்ஸிக்யூட்டிவ் நம்ம ஃபினிஷ் பண்ணோம். இப்போ நம்ம என்ன படிக்க போறோம், லெஜிஸ்லேச்சர். லெஜிஸ்லேச்சர்னா என்னது,
சட்டமன்றம். ஓகே, இப்போ நம்ம எதை படிக்க போறோம்னா லெஜிஸ்லேச்சர். ஸோ லெஜிஸ்லேச்சரை தமிழ் என்னது சட்டமன்றம். ஸோ தமிழ்நாட்டு லெஜிஸ்லேச்சரை ரெண்டா பிரிப்பாங்க தானே, என்னெல்லாம் சட்டமன்ற மேலவை, சட்டமன்ற மேலவை மற்றும் மேலவை மற்றும் சட்டமன்ற கீழவை. ஸோ இது என்ன சொல்லுவாங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மற்றும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இது என்னது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இது என்னது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகே பாருங்க, ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்க. நம்ம பிரசிடென்ட் பார்லமெண்ட் படிக்கும்போது நம்ம என்ன படித்தோம், லோக்சபா மற்றும் ராஜ்யசபா. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் என்ன இருக்கு, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கீழவையில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கானா, மேக்சிமம் எவ்வளோ இருக்குன்னா 500 டு மினிமம் எவ்வளோ இருக்குன்னா, மேக்சிமம் எவ்வளவு இருக்கக்கூடாது, 500க்கு மேலாக இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு, இந்த 500க்கு கிரேட்டர், மோர் தேன் 500க்கு மேலாட்டு என்ன செய்யறது இருக்கக்கூடாது. லெஸ் தேன் எவ்வளவும் குறையிறது, 60ஓட வந்து என்னது கம்மியாகவும் கூடாது. உங்களுக்கு புரியுதா. சட்டமன்ற கீழவை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில அங்கே இருக்கிற உறுப்பினர்கள், இது என்னது உறுப்பினர்கள் தான், மெம்பர்ஸ்னாரு உறுப்பினர்கள். இது வந்து யாருன்னா மெம்பர்ஸ் வந்து எவ்வளவு இருக்கக்கூடாது, 60க்கு குறைவாக இருக்கக்கூடாது, 500க்கு மேலாட்டு என்ன செய்யக்கூடாது, 500க்கு மேலாகவும் இருக்கக்கூடாது. அண்ட் இவங்களை யாரு எலெக்ட் பண்ணுவாங்கன்னா, இவங்க டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள். இவங்களை யாரு நேரடியாட்டு எலெக்ட் பண்ணுவாங்கன்னா பீப்புள்னா யாரு, மக்கள். டைரக்ட்னா என்னது, நேரடி தேர்தல் மூலம் வந்து இவங்க என்ன செய்வாங்க, செலக்ட் பண்ணப்படுவாங்க. ஸோ அண்ட் அப்போ சட்டமன்ற கீழவையில பார்த்தோம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தானே. ஸோ சட்டமன்ற மேலவையில் எவ்வளவுக்கு தாழ இருக்கிறதுனா லெஸ் தேன் 40 விட குறைவாக என்ன செய்யறது இருக்கக்கூடாது. அண்ட் 1/3 ஆஃப் த, எதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாதுன்னா 1/3 ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இப்போ ஒரு 500 பேர் இருந்தாங்கன்னா 500ல 1/3 மெம்பர் தான் எங்க இருக்கணும், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இப்போ 500னா 500ல 1/3 பார்ட்டுக்கு மேல யாரு போகக்கூடாது. 500ல எக்ஸாம்பிள் 500 இருந்தா இந்த 500ல வந்து என்னது 1/3 பார்ட்ஸ், 1/3 1 3 is 3 4 5 2 by case is 3 are 18 2 by case is 160 point something வருதுன்னா 160. ஸோ 166க்கு அதிகமாட்டு என்ன செய்யறது, சட்டமன்ற மேலையில் உள்ள மெம்பர்ஸ் வந்து இருக்கக்கூடாது. அண்ட் இவங்க என்னது நம்ம தேர்ந்தெடுக்க மாட்டோம், இவங்க யாரு இன்டைரக்ட்லி எலெக்டட்னு படிப்போம். ஓகேவா, இன்டைரக்ட்லி எலெக்டட். டைரக்ட்லினாது நேரடி, இன்டைரக்ட்னாது மறைமுகமா எலெக்ஷன் மூலம் தான் யாரை நம்ம தேர்ந்தெடுப்போம், சட்டமன்ற மேலவையில் உள்ள உறுப்பினர்கள். ஸோ புரியுதா. அதே மாதிரி சில ஸ்டேட்ஸ்ல வந்து என்ன இருக்குன்னா பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் இருக்கும். சில ஸ்டேட்ஸ்ல பை கேமரல் லெஜிஸ்லேச்சர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சில ஸ்டேட்ஸ்ல பை கேமரல் லெஜிஸ்லேச்சர். ஸோ இங்கே எழுதவா, சில ஸ்டேட்ஸ்ல என்ன இருக்கும், பை கேமரல் லெஜிஸ்லேச்சர், ஈரவை சட்டமன்றம் இருக்கு. பை கேமரல் என்னது, ஈரவை சட்டமன்றம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து ஃபர்ஸ்ட் 2 அசம்பிளி, அதாவது சட்டமன்ற மேலவை இருந்து அப்புறம் சட்டமன்ற என்னது கீழவை இருந்து. பட் ஆஃப்டர் 1986 பிறகு, அதாவது 1956 நவம்பர் 1க்கு அடுத்து நம்முடைய சட்டமன்ற மேலவை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சட்டமன்ற மேலவை வந்து நமக்கு இப்போ இல்லை, ஒன்லி எது மட்டும்தான் இருக்கு, கீழவை மட்டும்தான் இருக்கு. எங்க, தமிழ்நாட்டில். ஸோ ஆனால் சில ஸ்டேட்ஸ்ல வந்து என்ன இருக்கு, சட்டமன்ற மேலவை இருக்கு, அதே டைம் சட்டமன்ற கீழவை இருக்கு. அது என்னெல்லாம் ஸ்டேட்ஸ்னு பாருங்க. பீகார் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் என்னது, பீகார். நெக்ஸ்ட் ஸ்டேட்ஸ் வந்து கர்நாடகா. பீகார் ஸ்டேட்ல 2 அவைகள் இருக்கு, கர்நாடகால இருக்கு. அப்புறம் மகாராஷ்டிரா ஸ்டேட்ல அவைகள் இருக்கு. யூபினாரு உத்தரப்பிரதேஷ். ஓகே, காணலையா உங்களுக்கு, யூபினா உத்தரப்பிரதேசம். நெக்ஸ்ட் ஆந்திர பிரதேஷ், இந்த ஸ்டேட்.
ஆந்திர பிரதேஷ், நெக்ஸ்ட் தெலுங்கானா. இந்த 6 ஸ்டேட்ஸ்ல என்ன இருக்குன்னா சட்டமன்ற மேலவையும் சட்டமன்ற கீழவையும் இருக்கு. உங்களுக்கு புரியுதா? நெக்ஸ்ட் நம்ம என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோம்? சட்டமன்ற அசம்பிளில வந்து உறுப்பினர் ஆகுக்கு உங்களுக்கு எவ்வளவு வயசு வேணா 25 வயது போதுமானது. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இந்த டிஃபரன்ஸ்ல நீங்க பாருங்க. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில உங்களுக்கு எவ்வளவு வயசு இருக்கணும்? 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். இதுக்கு மெம்பர் ஆகுது, உறுப்பினர் ஆவதுக்கு. மெம்பர்னா என்னது? உறுப்பினர் ஆகுக்கு எவ்வளவு வயசு இருக்குன்னா 25 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். இதுல எவ்வளவு வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும்னா 30 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வந்துடுது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். புரியுதா? ஸோ இதான் இந்த சட்டமன்ற மேலவை மற்றும் சட்டமன்ற கீழவை. அப்ப சட்டமன்ற கீழவையில எவ்வளவு மெம்பர்ஸுக்கு மேல இருக்கிறது? 500 மெம்பருக்கு மேல இருக்கவும் செய்யறது, 60 மெம்பர்ஸுக்கு தாளாட்டும் இருக்கிறது, குறைவாட்டும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இவங்களுக்கு எலெக்ஷன் வந்து என்னது? டைரக்ட்லி எலெக்டட் பை பீப்புள். ஸோ சட்டமன்ற அசம்பிளில உறுப்பினருக்கு எவ்வளவு வயசு தேவை? 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். இந்த சட்டமன்ற கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து மேலவை வந்து இன்டைரக்ட்லி எலெக்டட் 30 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். அண்ட் இதுக்கு தாழ இருக்கிறது 40 மெம்பர்ஸ் குறைவாட்டு இருக்கிறது. இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருக்கக்கூடிய 3/1 உறுப்பினர்கள், அதாவது 500 166க்கும் அதிகமாட்டு என்ன செய்யறது? இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னது? சில ஸ்டேட் வந்து என்னது? ஈரவை கொண்ட சட்டமன்றங்கள் இருக்கு. நம்ம தமிழ்நாடு சட்டமன்றம் எப்போ அபாலிஷ் பண்ணாங்கன்னா, சட்டமன்றத்துக்கு மேலவை எப்போ அபாலிஷ் பண்ணாங்கன்னா 1986 நவம்பர் 1 1986 நவம்பர் 1ல அபாலிஷ் பண்ணாங்க. ஸோ நமக்கு இப்போ இது மட்டும்தான் இருக்கு, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்கு. சில ஸ்டேட்ஸ்ல என்னது? ஈரவைகள், பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் இருக்கு. எங்கெல்லாம்? பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, யூபின்னா இது உத்தரப்பிரதேசம், அண்ட் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா. ஸோ நம்முடைய மாநில அரசாங்கத்துல 2 ஆர்கன்ஸ் படிச்சோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு பார்ட் இருக்கு, என்னது? ஜுடிஷியர்னு ஒரு பார்ட் இருக்குதானா? ஜுடிஷியரி, நீதித்துறைக்கு தாழ யாரு வருவா? நம்முடைய ஹைகோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அண்ட் என்னது? அதர் ஜட்ஜஸ் வரும். ஸோ நம்முடைய நாட்டுடைய மிக உயர்ந்த அரசாங்கம், உயர்ந்த நீதிமன்றம் எது? சுப்ரீம் கோர்ட் தான். நாட்டினுடைய மிக உயர்ந்த நீதிமன்றம் வந்து என்னது? சுப்ரீம் கோர்ட். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உள்ள உயர்ந்த நீதிமன்றத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? ஹைகோர்ட்னு சொல்லுவோம். ஸோ ஹைகோர்ட் நான் தனியாக எழுதி போடுறேன். ஓகே, இந்த ஒரு பேஜ் அவைலபிள் ஆகணும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, ஹைகோர்ட்டுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? உயர் நீதிமன்றம். ஸோ இந்த உயர் நீதிமன்றத்துக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன? இது மாநிலத்திலே இருக்கு. மாநிலத்தின் மிகப்பெரிய உயர் நீதிமன்றம். மாநிலத்தின் மிகப்பெரிய நீதிமன்றம் தான் என்னது? உயர் நீதிமன்றம். மாநிலத்தின் மிகப்பெரிய நீதிமன்றம் தான் என்னது? உயர் நீதிமன்றம். நாட்டின் மிகப்பெரிய உயர் நீதிமன்றம் எது போடுறோம்? சுப்ரீம் கோர்ட். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மாநிலத்துல ஒரு ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜ் ஆகணும்னா எவ்வளவு வயசு ஸ்டார்டிங் அவங்க கான்ஸ்டியூஷன்ல சொல்லல. பட் 65 வயசு வரை தான் இருந்தது. 65 ஏது வரை தான் அவர் என்ன செய்ய முடியும்? பதவியில் இருக்க முடியும். அப்ப 62 63 வயசு ஆச்சுன்னா என்னது? அவங்கள ரிட்டையர்ட் பண்ணி தள்ளுவாங்க. எவ்வளவு வயசுல அவங்கள அப்பாயிண்ட் பண்றாங்கன்னு கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சொல்லல. பட் எது வரைக்கும் தான் அவங்களால வந்து பதவியில இருக்க முடியும்னா 62 வயசு வரை தான் என்னது? அவங்களால பதவியில இருக்க முடியும். சப்போஸ் இந்த ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து அவங்க ராஜினாமா, எனக்கு பதவி வேண்டாம், அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னா ஸோ அவங்க யார்கிட்ட தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுக்கனா? பிரசிடென்ட் கிட்ட அவங்க என்ன சொல்லணும்? பிரசிடென்ட் யாரு? ஜனாதிபதி கிட்ட அவங்க என்ன சொல்லணும்? தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுக்க வேண்டும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஜட்ஜஸை யார் அப்பாயிண்ட் பண்றாங்கன்னா ராஜினாமா கடிதம் யார்கிட்ட கொடுக்கணும்? பிரசிடென்ட். அப்ப இவங்களை அப்பாயிண்ட் பண்றது யாரு? இந்த பிரசிடென்ட். அப்பாயிண்ட் யாரு? நியமிப்பவர் யாரா இருக்கணும்? நம்முடைய பிரசிடென்ட். ஸோ அப்பாயிண்ட் பண்ற யாரு? நம்முடைய பிரசிடென்ட். ஸோ அப்புறம் யார் இருப்பாங்க? சீஃப் ஜஸ்டிஸ் தானே? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஸ்டேட். அந்த ஸ்டேட்டுடைய தலைமை நீதிபதி, அந்த மாநிலத்தின் தலைமை நீதிபதியை யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா, இவரை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? பிரசிடென்ட். ஆனா பிரசிடென்ட் தான் இவரை என்ன செய்வாங்க? அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. பட் பிரசிடென்ட் வந்து தன்னிச்சையா வந்து அப்பாயிண்ட் பண்ண முடியாது. இவர் யார்கிட்ட கேட்பாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாரு? நம்முடைய சுப்ரீம் கோர்ட்டுக்கு தலைமை நீதிபதி கிட்ட கேட்பாரு. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தலைமை நீதிபதி. இப்போ ஒரு நாட்டோட ஸ்டேட்டுடைய தலைமை நீதிபதி அப்பாயிண்ட் பண்ணா யார்கிட்ட கேட்கணும்? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. பிளஸ் அவர் யார்கிட்ட கேட்கணும்னா அண்ட் கவர்னர் ஆஃப் த ஸ்டேட். அந்த ஸ்டேட்டுக்கு யாருடைய? கவர்னர்கிட்டையும் கேட்கணும். ஸோ கவர்னர்கிட்ட கேட்டுதான் யாரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? அந்த நாட்டுடைய அந்த ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. புரியுதா? இந்த ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்கணும், 62 வயசுல தான் பதவியில இருக்க முடியணும். பிளஸ் அவர் யாரா இருக்கணும்? நாட்டுடைய முதல்
நாட்டுடைய குடிமகனா இருக்கணும். புரியுதா? நாட்டுடைய குடிமகனா இருந்தா மட்டும்தான் இது அவரால் இருக்க முடியும். ஸோ இவரை அப்பாயிண்ட் பண்றாரு, அப்பாயிண்ட் நியமிக்கிறாரு பிரசிடென்ட். ராஜினாமா கடிதத்தை இவர் யார்கிட்ட தான் கொடுக்க முடியும்? பிரசிடென்ட் தான் கொடுக்க முடியும். நம்முடைய மாநிலத்துடைய தலைமை நீதிபதியை அப்பாயிண்ட் பண்றது யாரு? பிரசிடென்ட். இவர் தன்னிச்சையா அப்பாயிண்ட் பண்ண முடியாது. இவர் யார்கிட்ட கேட்பாருன்னா சுப்ரீம் கோர்ட்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அவர்கிட்ட கேட்பாரு. பிளஸ் யார்கிட்ட கேட்பாரு? கவர்னர். இப்போ தமிழ்நாட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜை வந்து அப்பாயிண்ட் பண்ணனா சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதியிட்ட கேட்கணும். பிளஸ் நம்முடைய தமிழ்நாட்டு கவர்மெண்டோட ஆளுநர் கவர்னர்கிட்ட வந்து என்ன செய்யணும்? கேட்கணும். ஸோ அதர் ஜட்ஜஸ், சீஃப் ஜஸ்டிஸ் மட்டுமா இருப்பாங்க? இல்ல. ஸோ அதர் ஜட்ஜஸ் இவர் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஸ்டேட் இவர் வந்து என்ன செய்வாரு? கேட்பாரு. உங்களுக்கு தலைமை நீதிபதி அப்பாயிண்ட் பண்ண யார்கிட்ட கேட்பாரு? பிரசிடென்ட், ஆளுநர்கிட்டையும் கேட்பாரு. சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாட்டையும் கேட்பாரு. ஆனா உயர் நீதிமன்றத்துக்கு அதர் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ண இவர் யார்கிட்ட கேட்டா போதும்? அந்த ஸ்டேட்டோடைய சீஃப் ஜஸ்டிஸ்கிட்ட கேட்டா போதும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இவ்வளவு தான் என்னது? 3 ஆர்கன்ஸ். ஹைகோர்ட் தான் என்னது? நாட்டினுடைய மிகப்பெரிய உயர் நீதிமன்றம். நாட்டுடைய மிகப்பெரிய உயர் நீதிமன்றம் இல்ல, மாநிலத்தின் மிகப்பெரிய உயர் நீதிமன்றம் என்னது? ஹைகோர்ட். நாட்டின் மிகப்பெரிய உயர் நீதிமன்றம் வந்து என்னது? சுப்ரீம் கோர்ட். ஸோ நம்ம இன்னத்த டாபிக் என்ன பார்த்தோம்? ஸ்டேட் கவர்மெண்ட் யாரு? மாநில அரசாங்கம். மாநில அரசாங்கத்துக்கு 3 பிரிவுகள் என்னெல்லாம்? நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. நிர்வாகத்துல யாரெல்லாம் வருவாங்க? ஆளுநர், முதலமைச்சர், மத்திய அமைச்சரவை குழு. லெஜிஸ்லேச்சர்ல யாரு வருவா? மேலவை, கீழவை. ஜுடிஷியர்ல யாரு வருவாங்க? ஹைகோர்ட். ஸோ ஜஸ்ட் ஒன்று ரிவைஸ் பண்ணுவோம். கவர்னர் என்ன சொல்லுவாங்க? மாநிலத்தின் முதல் குடிமகன், ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் ஸ்டேட். கவர்னர் என்ன சொல்லுவாங்க? நாமினல் எக்ஸிக்யூட்டிவ், பேரளவு தலைவர். சிஎம் என்ன சொல்லுவாங்க? ரியல் எக்ஸிக்யூட்டிவ், உண்மையான தலைவர். இவர் பிரசிடென்டோட முகவராக இருப்பாரு. நம்முடைய ஆளுநரை யார் நியமிப்பா? பிரசிடென்ட். நம்முடைய சிஎம், முதலமைச்சரை யார் நியமிப்பா? கவர்னர். ஆளுநரை என்ன சொல்லுவாங்க? அரசின் தலைவர், ஹெட் ஆஃப் ஸ்டேட். நம்முடைய கவர்னர் வந்து சிஎம் என்ன சொல்லுவாங்க? அரசாங்கத்தின் தலைவர். அப்புறம் 7வது சட்ட திருத்தம் 1956 என்ன சொல்லிச்சு? ஒரு கவர்னரா ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்டேட்ல வந்து என்ன செய்யலாம்? ஆளுநரா வைக்கலாம். அதே சேம் டைம் இப்ப தமிழ்நாட்டில் உள்ள ஆளுநர் வந்து என்னது? தமிழ்நாட்டு ஸ்டேட்ல உள்ளவராக இருக்க முடியாது, வேற ஸ்டேட்ல உள்ளவராக இருக்கணும். அப்புறம் கவர்னர் ஆகணுங்க எவ்வளவு வயசு ஆகணும்? 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். எவ்வளவு வருஷம் அவர் பதவியில் இருப்பாரு? 5 வருஷம். அதே மாதிரி சிஎம் ஆக எவ்வளவு ஆகணும்? 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். இந்த சட்டமன்ற மேலவை கீழவையில் அவர் என்ன இருக்கணும்? மெம்பர்ஷிப் ஆயிருக்கணும், மெம்பரா இருக்கணும். சட்டமன்றம் படிச்சோம், சட்டமன்ற மேலவை மற்றும் சட்டமன்ற கீழவை. நெக்ஸ்ட் என்ன படிச்சோம்? பைகேமரல் லெஜிஸ்லேச்சர். சில ஸ்டேட்ஸ் ஈரவை நாடாளுமன்றத்தை சட்டமன்றத்தை கொண்டிருக்கு. தமிழ்நாட்டில் ஈரவை சட்டமன்றம் இருந்து பட் ஆஃப்டர் 1986 நவம்பர் 1 வந்து என்ன மாறுச்சு? சட்டமன்ற மேலவையை வந்து அபோலிஷ் பண்ணி சட்டமன்ற கீழவை மட்டும்தான் இருந்து. ஆனால் இப்போ இந்தியாவில் 6 ஸ்டேட்டுக்கு வந்து என்ன இருக்கு? ஈரவைகள் கொண்ட மாநிலமாக திகழ்கிறது. இதெல்லாம் ஸ்டேட்டு பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, யூபி, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா. ஸோ நெக்ஸ்ட் என்ன படித்தோம்? ஹைகோர்ட் வந்து என்னது? மாநிலத்தின் மிகப்பெரிய உயர் நீதிமன்றம். ஹைகோர்ட் ஜட்ஜி எத்தனை வயசுல அப்பாயிண்ட் ஆகணும்னு கான்ஸ்டியூஷன் சொல்லலை. பட் எவ்வளவு வயசுல அவர் இருக்க முடியும்? 62 வயசுல தான் பதவியில் இருக்க முடியும். இவரை நியமிப்பது யாரு? பிரசிடென்ட். இவரை ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுப்பாரு? பிரசிடென்ட். ஸோ நம்முடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஸ்டேட், நம்முடைய ஹைகோர்ட்டுக்கு, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு தலைமை நீதிபதியை யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? பிரசிடென்ட். பட் அவர் யாரெல்லாம் எப்படிதான் அப்பாயிண்ட் பண்ண முடியும்? நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாட்டையும் பிளஸ் வந்து என்னது அந்த மாநிலத்துக்கு கவர்னர்ட்டையும் கேட்டுட்டு தான் என்னது அப்பாயிண்ட் பண்ண முடியும். பட் அதர் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணாமல் நம்முடைய பிரசிடென்ட் யார்கிட்ட கேட்டால் போதும்? நம்முடைய ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாட்ட வந்து என்ன செய்யுது? கேட்டால் போதும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.